நம்மோட அண்டை நாடா இருக்கக்கூடிய நேபாளத்துல நடந்து வரக்கூடிய இந்த வன்முறை போராட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் காங்கிரஸ் கட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லி பீகாருடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய சம்ரத் சௌத்ரி அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை இப்போ முன் வச்சிருக்கிறாரு. அதாவது நேபாளம் இந்தியாவுடைய ஒரு பகுதியா இருந்திருந்துச்சு அப்படின்னா அங்க அமைதி நிலவி இருக்கும் அப்படின்றதுதான் அவர் சொல்லியிருக்கிறதாக இருக்கு. இப்போ இது அரசியல் வட்டாரங்கள பரபரப்பையே ஏற்படுத்தி இருக்கு. இப்போ இவருடைய இந்த கருத்து எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் தான் இப்ப காரணமா இருக்கு. நேபாளத்தை தூக்கி நீங்க இங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது நடந்திருக்காது அப்படின்னு ஒரு படத்துடைய பாணியில குறிப்பிடுறதாக தான் இருக்கு. அது போலதான் பலருமே இது விமர்சிக்கவும் செய்யறாங்க. இப்போ இந்த கருத்து அப்படின்றது நேபாளத்துடைய உள்நாட்டு விவகாரங்களும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடை பத்தியும் ஒரு புதிய விவாதத்தையே இந்த இடத்துல தொடங்கி இருக்கு. இதுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய ஒரு முழுமையான விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நேபாளத்துல கடந்த சில நாட்களாகவே கடுமையான வன்முறை போராட்டங்கள் அப்படின்றதும் தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது. சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடைக்கு எதிராக தொடங்கி இருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டங்கள் அப்படின்றது மக்களுடைய அதிருப்தியால வன்முறையாக இந்த இடத்துல வெடிச்சிருக்கு. இப்போ பிரதமருடைய ராஜினாமா, இடைக்கால அரசு அமைக்கக்கூடிய முயற்சிகள், அதோட ராணுவம் களம் இறங்கி இருக்கிறது அப்படின்ற இந்த நிலைமை மிகவுமே இன்னும் மோசமாகிட்டே இருக்கு. இது ஒரு நாட்டுடைய உள்நாட்டு விவகாரமாக இருக்கு. இப்போ இந்த நிலைக்கு அந்த நாட்டுடைய பொருளாதார சிக்கலும் சரி, வேலை வாய்ப்பின்மை, அதோட அரசியல் ஸ்திரமின்மை அப்படின்ற விஷயம் மாதிரியான பல காரணங்களும் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிறதாக இருக்கு. ஆக தொடர்ச்சியாக இப்போ இதை தொடர்ந்துதான் பீகார் துணை முதல்வராக இருக்கக்கூடிய சம்ரத் சௌத்ரி அவர்கள் நேபாளத்தில் நடக்கக்கூடிய இந்த வன்முறைகள் எல்லாத்துக்கும், இந்த போராட்டங்கள் எல்லாத்துக்கும் காரணம் காங்கிரஸ் கட்சி தான், அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை இங்கே எழுப்பி இருக்கிறாரு. அதாவது நேபாளம் இந்தியாவில் ஒரு பகுதியாக இருந்துருந்துச்சு அப்படின்னா அங்கே அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவி இருக்கும் அப்படின்றது தான் இப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம். அதோட பாகிஸ்தான் கூட இந்தியாவில் ஒரு பகுதியாக இருந்துருந்துச்சுன்னா அதுவும் செலுத்திருக்கும் அப்படின்றதுமே அவர் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. இப்போ இந்த கருத்து அப்படின்றது நேபாளத்தில் நடந்துட்டு வரக்கூடிய அந்த நிகழ்வுக்கு புறம்பானதாகவும் அர்த்தமற்றதாகவும் இருக்குது அப்படின்ற ஒரு பார்வையுமே இங்கே வைக்கப்படுது. இப்போது சம்ரத் சௌத்ரி காங்கிரஸ் இப்படி நாடுகளை பிரிக்கிறதால தான் இந்த வன்முறை அப்படின்றது நிலவுது அப்படின்றத தான் குறிப்பிடுறாரு. இப்போ இந்த வாதம் அப்படின்ற விஷயம் வரலாற்று ரீதியாக பல கேள்விகளையே நமக்கு இங்கே எழுப்புது. என்ன அப்படின்னா, நேபாளம் ஒருபோதுமே இந்தியாவுடைய ஒரு பகுதியாக இருந்ததே இல்லை. அதுவும் ஒரு இறையாண்மை கொண்டு இருக்கக்கூடிய சுதந்திர நாடு தான். இப்போ இந்த இந்திய பிரிவினைக்கும் நேபாளத்தில் தற்போது இருக்கக்கூடிய இந்த உள்நாட்டு அரசியல் நிலைமைக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனால் இங்கே சௌத்ரியோட இந்த கருத்து அப்படின்றது வரலாற்று தகவல் எல்லாத்தையும் திரிச்சு காங்கிரஸை விமர்சிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இந்த இடத்துல அது பார்க்கவே படுறதாக இருக்கு. அதே போல இப்போ இவருடைய இந்த கருத்து உடனடியாக ஒரு சமூக வலைத்தள கேலி செய்யப்படுறதுக்காகவும் அதாவது பயன்படுத்தப்பட்டிருக்கு. மீம்கள் பலவும் கிரியேட் ஆகி அவர் வச்சு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த இடத்துல இதாயிருக்கு. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, வடிவேலுடைய திரைப்பட வசனமாக இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் காரணம், நேபாள தூக்கி இங்கே வச்சிருந்தோம்னா அப்படின்ற மாதிரி ஒரு பாணியில் இது இருக்குது இவருடைய கருத்து அப்படின்னு சொல்லி பலருமே இதை கிண்டல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு அரசியலுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு நாட்டுடைய உள்நாட்டு விவகாரத்தை பற்றி ஒரு ஆதாரமற்ற கருத்துக்களை வெளியிடுறது அப்படின்றது அவருடைய அரசியல் முதிர்ச்சியை பற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு விஷயமாக தான் இப்போ இருக்கு. அதே போல் இப்போது சௌத்ரி அவர்கள் பாஜகவுடைய முக்கிய தலைவர்களில் ஒருத்தராக இருக்கிறாரு. இப்போது அவருடைய இந்த கருத்து அப்படின்றது பாஜகவுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாடா இது அப்படின்றது தான் நமக்கு ஒரு கேள்வி எழுப்பக்கூடியதாக இருக்குது. அது இன்னும் தெளிவாகவில்லாத ஒரு விஷயமாகவும் இருக்குது. அப்போது பாஜக தங்களுடைய தலைவர்களுடைய கருத்துக்களை தனிச்சையாக வெளிப்படுத்துறது வழக்கமாக தான் இருக்குது. ஆனால் இது மாதிரியான ஒரு முக்கியமான சர்வதேச விவகாரத்தில் ஒரு துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் இந்த அளவுக்கு ஒரு பொறுப்பற்ற கருத்தை வெளியிடுறது அப்படின்றது பாஜகவுடைய வெளிநாட்டு உறவுகளை பற்றின கொள்கையில் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்றது தான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு பார்வையாகவும் இருக்குது. மேலும் இப்போ இந்த இடத்துல சம்ரத் சௌத்ரி அவருடைய இந்த கருத்துக்களுக்கு காங்கிரஸ் கட்சியானது உடனடியாகவே பதிலடியும் கொடுத்திருக்கு. என்ன அப்படின்னா, காங்கிரஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய பவன் கோரா அவர்கள் வரலாற்றை படிக்கிறதுக்கு பதிலாக கதைகளை படிக்கிறவங்க அவங்கள முழு கோமாளியாகவே இங்க ஆக்கிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனத்தையும் பதிலடியாகவே பவன் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. இப்போ இந்த பதிலடியானது சௌத்ரியுடைய இந்த கருத்துக்கள் அப்படின்றது வரலாற்று தகவல் எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு அரசியல் லாபங்களுக்காக தான் பேசப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை இங்க நமக்கு நல்லாவே உணர்த்தி காட்டுறதாக
அமைஞ்சிருக்கு. அதே போல இப்போ நேபாளம், இந்தியா, சீனா இப்படி இருக்கக்கூடிய 2 நாடுகளுமே இடையில அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கிய புவிசார் அரசியல் நாடாக இருக்கு. அப்போ நேபாளத்துடைய இந்த நிலைத்தன்மை அப்படின்றது 2 நாடுகளுடைய பாதுகாப்புக்கும் முக்கியமான ஒரு விஷயம்தான். நேபாளத்தில் அமைதி இல்லாமல் நிலவும் போது இது இந்தியாவுடைய பாதுகாப்புக்குமே ஒரு அச்சுறுத்தலாக அமையலாம் அடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில். இப்போ இந்த நிலை அப்படின்றது சௌத்ரியுடைய கருத்துக்கள் இந்திய நேபாள உறவுகளை இன்னுமே சிக்கலாக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் கொண்டு வந்திருக்கு. அதே போல் இப்போது வன்முறைக்கு காங்கிரஸ் காரணம் அப்படின்னு அவர் குற்றம் சாட்டி இருந்தாலும் உண்மையான காரணங்கள் வேறாக இருக்குது. அதாவது நேபாளத்தில் நிலவி இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சிக்கல் அப்படின்றதும் வேலையின்மை அப்படின்றதும் மக்களோட மத்தியில் இருக்கக்கூடிய அதிருப்தி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த போராட்டங்களுக்கு முக்கியமான ஒரு காரணமாகவே அமைஞ்சிருக்கு. ஆனால் சமூக வலைத்தளத்துக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடையும் சரி, மக்கள் அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாகவே இப்போ இதை அமைஞ்சிருச்சு. ஆக அரசியலுடைய இந்த ஸ்ருதிமின்மை அப்படின்ற விஷயம் ஒரு முக்கிய காரணியாக தான் இந்த வன்முறை போராட்டங்களுக்கு பின்னால அமைஞ்சிருக்கிறதாகவே இருக்கு. ஆக இப்போ இவருடைய இந்த கருத்து அப்படின்றது சர்வதேச விவகாரங்களை உள்நாட்டு அரசியல் லாபங்களுக்காக எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்றது தான் இப்போ சௌத்ரி அவர்களுடைய ஒரு விஷயமாக எடுத்து காட்டியிருக்கீங்க. அதாவது பொதுவாகவே பாஜக இதெல்லாம் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல இவருடைய இந்த கருத்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அப்போ காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கிறது மூலமா பீகார் தேர்தல் பிரச்சாரத்துல பாஜகவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகும் இல்லையா, அதை தான் இந்த இடத்துல சௌத்ரி அவர்கள் முயற்சித்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஆனா இப்போ இந்த முயற்சி அவரை பற்றியும் சரி, பாஜகவுடைய அரசியல் முதிர்ச்சி பத்தியும் பல கேள்விகளை தான் எழுப்பிட்டு இருக்கு. அந்த அளவுக்கான ஒரு கருத்தா தான் அவருடைய கருத்து பதிவாகி இருக்கு. இப்போ அதே போல இப்போ இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில ஒரு குழப்பமான நிலைப்பாட்டையுமே இந்த ஒரு இவருடைய கருத்தானது வெளிப்படுத்தியிருக்கு. ஏன்னா அவர் ஆளக்கூடிய கட்சியுடைய ஒரு முக்கிய தலைவராக இருந்திருக்கக்கூடியவர். அப்போ இந்தியா நேபாளத்துடைய உள்நாட்டு விவகாரங்களை தலையிடாம அமைதியான முறையில தீர்வுக்கான விஷயங்களை ஊக்குவிச்சிட்டு வருது. ஆனா சௌத்ரியுடைய இந்த கருத்துக்கள் அப்படின்றது இந்த நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு விஷயத்தை தான் எடுத்து காட்டுறதாகவும் இருக்கு. அப்போ இது சர்வதேச அரசியல்ல இந்தியாவுடைய நம்பகத்தன்மையையும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பை தான் ஏற்படுத்தும் இது போன்ற கருத்துக்கள் வெளியாகிறதால அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பதிவு செய்ய வேண்டியதாக இருந்திருக்கு. அதே போலவே பாகிஸ்தானும் சரி, நேபாளமும் சரி இந்தியாவுடைய ஒரு பகுதியாக இருந்துச்சுன்னா செலுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி சௌத்ரி கூறி இருக்கிறாரு. இப்போ இந்த வாதத்தை நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்தியாவையும் அதோடைய அண்டை நாடுகளையுமே வேறுபடுத்தி பார்க்கிறதாக இருக்கு. அப்போ பாகிஸ்தான் பல பொருளாதாரமும் சரி அரசியல் சிக்கலையுமே சந்திச்சுட்டு வருது. நேபாளமும் அதே போலதான் இருக்கு. ஆனா இந்த சிக்கல்களுக்கு பிரிவினை மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்றது ஒரு ஒரு பெரிய எளிமையாகவும் சரி ஒரு தர்க்கமற்ற ஒரு வாதமாக தான் இந்த இடத்துல அந்த விஷயமானது பார்க்கப்படுது. ஆக இந்த நிகழ்வு அப்படின்றது அரசியல்வாதிகள் சர்வதேச விவகாரங்களை பற்றி பேசும்போது எப்படி அரசியல் நாகரிகத்தோட நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்த நமக்கு காட்டுறதாக இருக்கு. அதாவது இந்த நிகழ்வு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற விஷயத்தை தான் இங்க நமக்கு காட்டுது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு புரிதலோட நம்ம அதை நடந்துக்கணும் அப்படின்றது தான் இங்க உணர்த்துறதாகவும் அமைஞ்சிருக்கு. இப்போ ஒரு நாட்டுடைய உள்நாட்டு விவகாரங்களை பற்றி ஆதாரம் இல்லாமலோ இல்ல பொறுப்பற்ற சில கருத்துக்களை நம்ம வெளியிடுறோம் அப்படின்னா அரசியல்வாதியுடைய நம்பகத்தன்மையுமே அங்க குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் தொடர்ச்சியாக பாஜக ஒரு பக்கம் நாட்டுடைய வளர்ச்சியை பற்றி பேசுறதாக சொல்லுது, இன்னொரு பக்கம் அவங்களுடைய தலைவர்கள் இது மாதிரி பொறுப்பில்லாத சில கருத்துக்களையும் பதில்களையும் சில விஷயங்களையும் வழக்குகளையுமே வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இது பாஜகவுடைய இரட்டை நிலைப்பாட்டையும் தொடர்ச்சியாக காட்டிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல பல விஷயங்களை இது நடந்துட்டு இருக்கு. அப்போ வளர்ச்சியில கவனம் செலுத்துறதுக்கு எல்லாம் பதிலாக அடுத்தவங்களை அதாவது எதிர்கட்சிகளை விமர்சிக்கிறதாகவும் மக்களை ஒரு பிரச்சனையில இருந்து திசை திருப்புறதை தான் தொடர்ச்சியாகவே பாஜக முயற்சிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே இந்த இடத்துல இந்த விஷயத்திலையும் நமக்கு உறுதியாக்கி இருக்கிறதாக இருக்கு. இது இறுதியாக இப்ப என்ன அப்படின்னா சாம்ராட் சௌத்ரியுடைய இந்த கருத்து அப்படின்றது இந்திய அரசியல்ல விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வாக மாறிடுச்சு. ஒரு அரசியல்வாதி ஒரு நாட்டுடைய உள்நாட்டு விவகாரத்தை பற்றி பேசும்போது எப்படி கவனமா இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அவரு. அதே போல இது பாஜகவுடைய அரசியல் அணுகுமுறையும் சரி அவங்களுடைய சர்வதேச உறவுகளை பத்தின நிலைப்பாட்டுல இன்னும் பல குழப்பங்களை வெளிப்படுத்தும் அப்படின்றது தான் இதன் மூலமாக நம்ம வெளிப்படுத்துறதாக இருக்கு. ஸோ இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.